83 கெட்டப்ஸ் மேலே ரஜினிகாந்தியுடைய அந்த ஃபேஸு, அந்த ஹேர் ஸ்டைலு, கெட்டப்பு, காஸ்டியூம்ஸு மாறி 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 டிசைன் பண்ணி போட்டு 83 கெட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கெட்டப் உருவாக்கியிருக்காங்க. அதில் ரஜினி சார் எந்த கெட்டப்பை டிக் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சார். இல்லை, அவரே ஃபீல் பண்ணுறாரு, நமக்கு இனிமேல் வந்து ஒரு சின்ன ஹீரோவில் டூயட் பாடுறதுக்கோ வைக்கிறதுக்கோ அவர் விரும்பப்படல். வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 173 நம்ம அதை பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய அப்டேட்டை நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகும்னு சொன்னீங்க. தலைவர் என்ன கெட்டப்பில் சார் வராரு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அந்த கேரக்டருக்கு ஏன்னா ஒரு கதையை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் நான். இப்போ யார் ஆக்டர்ஸ் உள்ளே வர போகிறீங்க நம்ம தான் சொல்லியிருக்கேன் அதில். பட் இந்த கெட்டப்பே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இது வரைக்கும் நான் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சிபிகிட்ட சொல்லவும் தான். ஏன்னா கேரக்டர் வைஸ் ஃபுல்லாக கேட்டேன். 5 மணி நேரத்துக்கு மேற்பட்டு கதை கேட்டிருக்காரு. இதை ஒவ்வொரு சீன் இன்ச்சு பை இன்ச்சாக வாட்ச் பண்ணி அப்போ தான் சிபி செக்ரட்டரி சார் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பல கெட்டப்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சதை எடுத்துகிட்டு வாங்க, நான் ஃபைனல் பண்ணுவோம் நம்ம அப்படிங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா 83 கெட்டப்ஸ் மேலே ரஜினிகாந்தியுடைய அந்த ஃபேஸு, அந்த ஹேர் ஸ்டைலு, கெட்டப்பு, காஸ்டியூம்ஸு மாறி 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 டிசைன் பண்ணி போட்டு 83 கெட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் எந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு அதில் கிட்டத்தட்ட ஃபைனலில் வந்து எப்போயுமே 1 2 3 ஸ்டேஜ் இறங்கும். ஃபஸ்ட் ஒரு 83 பார்த்துட்டாங்க. செகண்டில் அப்படியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபில்டர் பண்ண தான் ஒரு தகவல் வருது. மூணாவது பார்க்க ஒரு 10 கெட்டப் கிட்ட வந்து ஃபைனலாக ஒரு 3 கெட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 10 கெட்டப் கிட்ட வச்சுருக்காரு. 3 வந்து இயக்குனருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா இப்படிலாம் இருந்தால் கதை உருவாக்குனவர் தானே, இந்த மனுஷன் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா அதுதான். அப்போது இதை வந்து ரஜினி சார்கிட்ட இந்த 3 கெட்டப்பை கூட்டு போய் காமிச்சிட்டு, சார் இது வந்து என்னோட சாய்ஸில் இந்த 3 கெட்டப் நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன், மொத்தம் ஓவரில் ஒரு 10 இருக்குது, எதுங்கிறத பாருங்கள் சார் அப்படிங்கும்போது இந்த 3ல் ரஜினி சாருக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத டக்குன்னு டிக் பண்ணுறாரு. ஓகே, அதை ரெடி பண்ணுறாரு சிபி செக்ரட்டரி சார். ஏன்னா இதற்கு முன்பாக எனக்கு ஒரு சின்ன அனுபவம் பார்க்கணுன்னா, எந்திரனில் படம் பண்ணும்போது அந்த சிட்டி கேரக்டரை உருவாக்குறாங்க வில்லன். நீங்கள் இந்த சயின்டிஸ்ட்டு பண்ண கேரக்டரை வந்து அது வந்து நார்மலாக ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணியாச்சு. அப்போது இந்த கேரக்டரை பண்ணும்போது ஒரு கெட்டப் ரெடி பண்ணுறாங்க. ரோபோ வரும்போது ரோபோவில் இருந்து மாறி வில்லனாக மாறும் கேரக்டர். அப்போ அது ஒரு கெட்டப் ஒன்று சேஞ்ச் பண்ணாங்க. ஃபுல்லாக பிளாக் ஹேர் போட்டு சென்டரில் ஒயிட்டை ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ இது இந்த மாதிரி என்ன மாற்றலாம் சங்கர் சார் ரெடி பண்ணி நிறைய கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி கொண்டு வந்து பார்க்கும்போது தான் ஃபைனலாக வந்து ஒரு இதை கொண்டு மாட்டுறாங்க. அப்போ அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டம் ரெடி பண்ணி 5 ஃபைனல் பண்ணி கொண்டு வரும்போது தான் வில்லன் கேட்டுக்கும் போது இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஐடியா வந்தது. ஏன்னா வில்லனும் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அப்போ அதை ஓகே பண்ணாங்க. அதில் மேக்கப் போட்டு பண்ணிட்டே வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டது எப்படிங்கிறது ரொம்ப விஷயம். அது 2.0 தான் இன்னும் அதிகமாக போட்டது அவர். ஓகே, சொல்ல சில கேரக்டர்ஸுக்கு. ஆனால் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ரஜினி சாரோட ஃபேஸ் தெரியணும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக போக மாட்டார். ஓகே, ஆனால் கமலஹாசன் நீங்கள் தசாவரத்துலலாம் போட்டுருப்பார்ல, ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் உள்ள போ பட் தெரியணும், ஆனால் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அப்படி தான் நிறைய 2-3 தான் உருவாக்குனாங்க. 3 முத்தில் கூட பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பண்ணின்னு ஒரு கெட்டப் பண்ணுவார். அப்போல்லாம் ஒரு ஹேர்ஸ்லேயே நார்மல். அப்போ விக் வச்சுட்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஷார்ப்பாக ஹேர் கட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு 3-4 ஹேர் ஸ்டைலோட ஒரு மேக்கப் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த ஒரு கெட்டப் விக் வச்சு பண்ணும்போது இந்த கெட்டப் பிடிக்குது. அதை மேக்கப் போடுறாங்க. அப்போது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணுறாங்க ஜெகநாதன் சார் டைரக்டர். ரஜினி சார் என்ன மாதிரி படலாம் பண்ணால் நார்மலாக ஒரு கூலிங் கிளாஸ் போடுறத விட கொஞ்சம் வித்தியாசம் காட்டலாம். நம்ம அலெக்ஸ் பாண்டியன் டிஎஸ்பி அப்படின்னா அந்த விக்கு ஒரு மாதிரி பண்ணியாச்சு. இப்போ கூலிங் கிளாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஒயிட்டில் அப்படியே பிளாக் போடுங்க எப்படி இருக்கும் அது ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டு பார்த்துட்டோம்னா பிரமாதமாக இருக்குது. அப்போது ஒரு மாடுலேஷன் கிரியேட் பண்ணுற டைலாக்ல பாருங்கள், ஒரு கெட்டப்பை மாற்றுறதும் போது அடுத்தடுத்து எப்படி உருவாக்குற ரஜினி சார் உருவாக்குற பாருங்க. அந்த விக்கு போட்டாச்சு, அந்த கூலிங் கிளாஸுடைய மாடல் மகான் காந்தி அவர்கள் போட்டது மாதிரி அதை மாற்றுறாரு. அப்போ அந்த லாங்குவேஜ் பேசுகிற ஸ்டைல் மாற்றுறாரு. அப்போது வித்தியாசமாக டோன் கொண்டு நினைக்கும் போது பார்த்தோம்னா அந்த டோன் எப்படி கொண்டு வருது அப்படின்னா 2 உள்ளுக்குள்ளே வந்து காட்டன் மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க.
ஓகே. ரெடி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அந்த படம் 3 ரூபா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லாக் பண்ணியிருப்பார். பார்க்கும்போது டைலாக் வேறு மாதிரி இருக்கும். ஷீலான்ட்டு பேசிட்டு வருவார் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டருக்கு ரொம்ப எஃபர்ட் போடுவார் ரஜினி சார். இதை அலெக்ஸ் பாண்டியா 20 மினிட்ஸ் தான் வரும், உங்களுக்கு தெருக்கி விட்டுருப்பாங்க உங்களுக்கு. அதை இது மாதிரி தான் சிவாஜி படத்தில் கூட ரஜினி சாரோட கெட்டப் போடும்போது இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றும் போது ஒரிஜினல் கெட்டப்பில் ஒன்று போடுவோம் சார், பழைய ஹேர் ஸ்டைல் ஒன்று போடுவோம். உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா சிவாஜி படத்தில் ஓப்பனிங்கில் பழைய ஓல்டு ஸ்டைலில் வருவார். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாற்றணுங்கிற ஐடியா அதுக்கு. இப்படி தான் பல படங்கள் நம்ம சொல்லிட்டு நிறையா இருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கெட்டப் உருவாக்கியிருக்காங்க. அதில் ரஜினி சார் எந்த கெட்டப்பை டிக் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சார். ஏன்னா சார் ரஜினி சார் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, அவர் என்ன பெருசாக கெட்டப் போட்டு நடிக்க போகிறாரு, என்ன ஆக்ஷன் மாற்றி பேச போகிறாருங்கிற விமர்சனங்கள் எல்லாருமே வரும். ரஜினி சார் படத்தில் என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க, ஒரு 5 ஃபைட் இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், ஓப்பனிங் சேனல் இருக்கும், பஞ்சு டைலாக் இருக்குன்னு. நீங்கள் சிவாஜி சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சு சிவாஜியில் மொட்டை அடிச்சு நடிச்சிருக்காரு சார். எந்த ஒரு சூப்பர் ஹீரோ சார் பண்ணுவார் இதை? அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இதை கரெக்டு. ஸோ எம்ஜி ரவிச்சந்திரன் வருவார். ஆமாம், சிவாஜி நான் தான், எம்ஜிஆரும் நான் தான் சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கெட்டப்பில் வந்து அது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் மேட் மேக்ஸ்னு ஒரு படம் வந்து கிளைமாக்ஸ் ஒன்று இருக்கும் ஃபைட். இது அந்த ஸ்டைலில் ஃபார்மேட்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ரஜினி சார் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஃபைட் பண்ணியிருப்பார் உங்களுக்கு அதை. அதனால் நீங்கள் வந்து அவர் ஸ்டைலு பேசுவார் அப்படிங்கிறது அவருடைய பிளட்லேயே ஊறி போனது. அதை நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம்னா இந்த கெட்ட போடும்போது அவருடைய ஆக்டிவிட்டீஸே மாறுங்க. நீங்கள் நல்லவனுங்களா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியாக வரும்போது ஒரு ஸ்டைலாக வருவார். இந்த மெஜஸ்டிக் லுக்கில் வரும்போது கோட் ஷூட்டில் வரும்போது வேற ஒரு பேட்டர்னில் வருவார். அழகாக இங்கே லைட்டாக ஒரு ஒயிட் ஹேர் விட்டு ஒன்று ஒரு அண்ணாமலையிலே அதே தான் உங்களுக்கு. அதை இல்லை ஒவ்வொரு கெட்ட ஏங்க அப்போவே 16 வயதில் படத்துக்கு பரட்டையாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் மாற்றினது அவர் தாங்க. வெறும் லுங்கி பனினை போட்டு இந்த டைலாக் சொல்கிறது அவர் தாங்க. அதை அப்புறம் 6 வரை. ஸோ அதனால் படத்து இந்த கேரக்டர் இது அப்படிங்கும்போது அதை அப்படியே கொஞ்சம் உள் வாங்கி மாறிடுவார் அதை. ஓகே சார். இப்போ வந்து தலைவர் 173 கெட்டப் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3-4 படங்களில் ரஜினி சார் ஒரே கெட்டப்பில் தான் இருக்கார். பெரிய ஒரு சால்ட் அண்ட் பெப்பரில் தான் இருக்கார். பெரிய கெட்டப் சேஞ்ச் இல்லை. இதில் ஏதாவது நம்ம ஒரு கெட்டப் சேஞ்சை எதிர்பார்க்கலாமா ரஜினி சார்? கண்டிப்பாக மாறுதலாக வரும். இந்த கேள்வி நிறைய பேருக்கு ரஜினி சாருக்கே இருக்குது. ஒரே பெட்டில் அந்த தாடி சென்டரில் ஒயிட் அந்த ஹேர் ஸ்டைல் வருது அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு கேட்டு தான் டோட்டலாக கலரை மாற்ற சொன்னதே அதுதான். ஓகே. இந்த கதைக்கிழமை புதுசுங்க. ரஜினி சாரை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப் இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. ஓகே சார். அதுக்காக தான் ஸ்பெஷலாகவே இந்த கெட்டப் வேணும்னு வந்து நீங்கள் மாடரேஷன் கொண்டு வாங்கன்னு சொன்னது காரணமே அதுதான். சார் இப்போ உள்ள இதுக்குள்ளே சோபனா அவங்களும் வந்திருக்காங்க. ரஜினி சாருக்கு அவங்க தான் பேரா நடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக 2 பேருமே ஒரு ஏஜ் கேரக்டரில் தானே சார் நடிப்பாங்க. எஸ் மிடில் ஏஜ் தான் வரும். இப்போ ரஜினி சார் ஒரு 60 இயர்ஸ் மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு 45 இயர்ஸ். ஸோ அந்த கெட்டப்பில் தான் வரும். நீங்கள் அப்போவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் குஷ்பு ரொம்ப சின்ன பொண்ணு, அதுக்கே வயசான கேட்ட ஒயிட் எடுத்து போட்டுருப்பாங்க, நாட்டாமலையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராதியா நல்லவங்களே அதே இது தான் உங்களுக்கு. அதில் கொஞ்சம் இந்த விக்கு இந்த மேக்கப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துருவாங்க. பட் இந்த கேரக்டர் பிரமாதமான கேரக்டருங்க, சோபனா கேரக்டர். ஓகே. அவன் கதை கேட்டுட்டு இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்குன்னா சிபி சொல்லுவேன் தான் ரஜினி சார் ஓகே சொன்னது. போன வீடு கூட நான் பேசியிருக்கேன். ஆமாம். அதனால் அந்த மிடில் ஏஜ் கெட்டப் பசங்க இருக்காங்க. நம்ம கதையை சொல்ல முடியாது. ஏற்கனவே லைட்டாக ஒரு கதையை சொல்லியிருக்கேன், அதுவே ஏன்ப்பா சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதனால் இது வந்து அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். இந்த கெட்டப் ஒரு மாதிரி சேஞ்சஸ்ஸு ரொம்ப பிரமாதம் மாதிரி நீங்கள் புது ரஜினி நீங்கள் பார்க்கலாம். நீ உங்களுக்கு எந்த கேள்வி நிறைய பேர் இருக்குது. ஒரே பட்டியலில் ஜெயிலர் கூலிலாம் வந்துட்டாங்க, இல்லை வேட்டையன் வந்துட்டாங்க, கொஞ்சம் மாறுதல் வேணும்னு. ரஜினி சார்னா இப்படி தான் இருப்பாருங்கிற ஒரு ஸ்டைல் இப்போ இருக்குது, அதை மாற்றணுங்கிற மாதிரியான இல்லை. இந்த படம் எல்லாமே உங்கள் கேள்விக்கு பதில் இந்த படம் அமையும். 173 படம். ஓகே சார். படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? இல்லை, அந்த ஏப்ரல் 20 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோட டைட்டிலோட தான் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு தகவல் வந்துருக்கு சார். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கில் இப்போ நான் பேசுகிற இந்த கெட்டப் என்ன ஏதுங்கிறத அந்த இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். அன்னையிலேருந்து படம் ஷூட்டிங் ஏப்ரல் 20 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். ஷூட்டிங் ஆரம்பித்தாலே தெரிஞ்சுன்னா யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, என்னென்ன கேரக்டர் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கிற பொழுது அது ஒரு விஷயத்தை உருவாக்கிறோம். இன்னொன்று எனக்கு இந்த கேள்வியில் கேட்கணும்னா, ரஜினி சாரே ரொம்ப நாளாக ஹீரோவாக தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சின்ன பொண்ணுங்களுக்கு கூடலாம் பேரா பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது எதுவுமே உறுத்தலை. ஆனால் இன்னைக்கு ரஜினி சார் நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு அவர் முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவரே ஃபீல் பண்ணுறார். நமக்கு இனிமேல் வந்து ஒரு சின்ன ஹீரோவில் டூயட் பாடுறதுக்கோ வைக்கிறதுக்கோ அவர் விரும்பப்படலை. அவர் விருப்பம் இல்லை. அவருக்கு சுருக்கமாக சொல்ல போனால் அவருக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் வேணும், ஒரு மாஸாக இருக்கணும். இந்த சொசைட்டிக்கு ஏதாவது அவருடைய ஸ்கிரிப்டில் ஒன்று சொல்லணும். அதுதான் ஜெயிலர் 1 சொல்லியிருப்பார். ஜெயிலர் 1 பார்த்தீங்கன்னா தெரியும்.
தான் பிள்ளையானாலும் தவறு செய்தால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்ங்கிறதா அந்த லைன் சொல்லியிருப்பாங்க. ஜெயிலர் 2 அதே தான், இந்த படமும் அதே தான். ஓகே, அதான் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஒரு மெசேஜ் இருக்குது பர்டிகுலராக. ஓகே, அதனால் இந்த கெட்டப்பில் இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவர் அந்த அந்த என்ன சொல்கிற மிடில் ஏஜ் கெட்டப்புக்குள்ளேயே போகிறார். இப்போ அது ஓகே, ஓகே. இனிமேல் அவர் வந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் கெட்டப்பில் டொயட் பண்ணோம்னா அது அவரு, அதாவது ரசிகர்கள் விருப்பப்படுறாங்க, நீங்கள் வாங்க தலைவான்றாங்க, பட் அவர் விருப்பப்படல. ஓகே சார், எனக்கு என்ன இன்னொரு கேள்வினா சார், முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவை நடிக்கணுமான்னு சொல்லி ஒரு 60 வயசு ஹீரோவே சொல்லுவாப்புல. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்பாவை மட்டும் வேணாமே, ஒரு குழந்தைக்கு அப்பாவை நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய ஹீரோஸ் நல்ல கதையை ரிஜெக்ட் பண்ண காலம்லாம் இருக்குது. பட் இன்னைக்கு விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு 20 வயசு பையனுக்கு நான் அப்பாவை நடிக்கிறேன் பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மாறுறது காலத்தோட கட்டாயமா சார்? கண்டிப்பாக அவரு மாற்று கருத்தே இல்லை. ஜென்ரேஷன் மாற மாற உங்களுக்கு காலம் மாற மாற எல்லாமே மாறணும், மாறி தான் தீரணும். இன்னமும் நான் வந்து பழைய ஸ்டைல்லையே தான் பண்ணுவேன் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அன்றைக்கு இருந்த ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட டேஸ்ட் வேறு. இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றி தான் தீரணும். ஓகே, அப்போது இன்னைக்கு என்ன தேவைகள், அப்போ இந்த கதைக்குள்ளே நம்ம ஹீரோவை போகணும். அப்படி தான் அஜித்தும் பண்ணிட்டார், குட் பை அகிலே பண்ணிட்டார், விடாமுயற்சி பண்ணிட்டார் இல்லையா. இப்போ விஜயும் லியோ பண்ணிட்டார், எல்லா பேருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 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 ஃபாதர் கேரக்டரு, ஒரு பையன் பொண்ணு இருக்குனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா வசந்த் ரவிக்கு அப்பாவை பண்ணியிருப்பார். ஆமாம், ஜெயிலர் 1 இல்லையா. இப்போ அந்த பையன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர் எது பண்ண கதை. ஸோ நம்மளுடைய இந்த ஹீரோயிஸ்டுக்குள்ள தான் கதை போகும். உங்களுக்கு அதை சுற்றி தான் கதை போகும். ஓகே, அப்படிங்கும்போது நீங்கள் கதை முக்கியம். நீங்கள் வந்து ஹீரோ நம்ம வந்து இன்னமும் டொயட் பண்ணுங்கிற அது முக்கியம் இல்லை. அதை ரஜினி சார் வந்து விருப்பப்பட மாட்டார், கதைக்குள்ளே போகிறார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.